ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தா மூலமாக ஒவ்வொரு ஆதிரத்திலும் சரி தினமும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் விசேஷமான ஆத்மா. நாம் எல்லாம் மதுபன் போகுவோம், அபுரோடு வரைக்கும் போகுவோம். அதன் பிறகு அங்கிருந்து பாண்டவனுக்கும் சரி, சாந்திவனும் சரி பஸ்ல போவோம் நம்ம. அது யார் கூப்பிட்டு போவார்கள் என்றால், யக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆதிரத்னங்கள் கூட்டிட்டு போவாங்க. நிறைய ஆத்மாக்கள் இது போல ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து பாண்டவனுக்கு இது போல நிறைய ஆத்மாக்கள் சேவை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மகானாத்மா பார்க்கலாம் பூரிதாதி. இவர் ஜூலை 2, 2010 சரீரம் விட்டிருக்கின்றார். முரளி மேல அவ்வளவு அன்பு இருக்கும். கடைசி வரைக்கும் முரளிக்குல வகுப்புக்கு போக முடியவில்லை என்றாலும் சரி, இன்னொரு மகானாத்மா மூலமாக அந்த முரளியை படிக்க வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது பாருங்கள். வாருங்கள், அவரை பற்றி சிறு குறிப்பு பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். பூரிதாதி அவர்கள் இவர் ஒரு ஆதிரத்தினம். அதாவது பிரம்மகுமாரிகள் யக்ஞத்தினுடைய ஆதிரத்தினங்கள் ஒருவராக விளங்கியிருக்கின்றார். அதாவது இவருடைய சேவை எப்படி இருக்கும் அப்படின்றால் தன்னலமற்றமாக இருக்கும். அவருடைய சேவை அன்பு இருப்பார். எளிமையாகவும் சரி, அதன் கூடவே உறுதியான நம்பிக்கை, இது போல எல்லாவற்றும் சரி ஒரு உயிரோவியமாக அவர் வாழ்ந்து சென்றிருக்கின்றார் இந்த சங்கமுகத்துல. அதாவது எந்த சூழ்நிலையிலும் சரி சோர்வின்றி பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய அதாவது இந்த யக்ஞத்தினுடைய சேவையில் ஈடுபட்டு வரக்கூடிய அத்தனை பிராமண குழந்தைகளுக்கு சரி, அனைவருக்கும் சரி அன்பும் சரி ஒத்துழைப்பும் வழங்கியிருக்கு சென்றிருக்கின்றார். அதனால்தான் அபுமலையில பாபா அவருக்கு யாரெல்லாம் மதுபனுக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகளை அபுரோடு நிலையத்தில் வரவேற்று அழைத்து வரக்கூடிய இந்த யக்ஞத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சரி வாங்கி வரக்கூடிய சேவை, இது போன்ற முக்கியமான பொறுப்புகளை வகித்திருக்கின்றார். யாரு? பூரிதாரி அவர்கள். டிரான்ஸ்போர்ட் விங்கில் நம்ம இப்ப இருக்கு இல்லையா, மதுபன்ல டிரான்ஸ்போர்ட் விங்குன்னு இருக்கும். பாருங்க எப்படி சேவை செய்திருக்கின்றார். அதாவது போக்குவரத்தினுடைய வசதிகள் அந்த காலத்தில் மிகவும் குறைவாக இருந்த காலத்தில், அதாவது ஒரு நாளில் பல முறை அபுரோடு சென்று திரும்பியும் சரி அவர் ஒருபோது சோர்வு அடையவே இல்லை. இந்த ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க. இப்ப பஸ் நிறைய இருக்குது. ஆனா அந்த காலத்துல பாருங்க எத்தனை தடவை ஆத்மாக்கள் வந்தாலும் கூப்பிட்டு கொண்டு விட்டுட்டு திரும்ப கூட்டின்னு போனோம். திரும்ப விட்டுட்டு வரணும். இப்படி பல சேவை இருந்தாலும் அவர் சோர்வு அடைந்தது கிடையாது அப்படின்று இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த சேவையை செய்வது நான் அல்ல, செய்விப்பவர் யார்? சிவபாபா அப்படி என்ற உணர்வோடு அவர் சேவை செய்து சென்றிருக்கின்றார். அதனால பூரிதாதினுடைய வாழ்க்கை அவருடைய பேஸ், அதாவது அடித்தளம் நிச்சய புத்தி வெற்றி அப்படின்ற அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அதாவது சுயத்தின் மீது நம்பிக்கை, குடும்பத்தின் மீது நம்பிக்கை, அதாவது பிராமண குடும்பத்தின் மீது நம்பிக்கை, டிராமா மீது நம்பிக்கை, அது மட்டுமா பாபா பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா மீது முழு நம்பிக்கை. இது போல இந்த 4 விஷயத்தில் அவர் எப்பொழுது உறுதியாக இருந்தார் பூரிதாரி அவர்கள். அதாவது கோபம் இருந்தாலும் சரி, குறை கூறுதல், இது போல அவரிடம் கொஞ்சம் அளவு கூட காணப்படவே கிடையாது பூரிதாரியில. அதாவது பூரிதாரி அவர்கள் அதிகம் படிக்காதவராக இருந்தாலும் சரி, இந்த சிவபாபாவுடைய யக்ஞத்தினுடைய அனைத்து செலவு கணக்குகளையும் மிக துல்லியமாக வைத்திருந்தார். பூரிதாதி அவர்கள் உடல்நிலை பலவீனம் அடைந்த பிறகும் சரி, இறுதி வரை சேவை விடாமல் தொடர்ந்து வந்திருக்கின்றார் ஈஸ்வரிய சேவையில. அப்போ ஒரு விஷயத்தை வர்தனத்திலிருந்து ஒரு அழகான தெய்வீக செய்தி சென்றிருக்கின்றார் சசி சகோதரி. சசி சகோதரினா பாண்டவர்கள் இருப்பாங்க. அவர் வதனத்துல அழகான ஒரு காட்சியை பார்த்து விட்டு
பூரிதாதியை பற்றி சொல்கின்றார். அப்போ பூரிதாதி ஒரு தேவ தூதரை போல ஒளிமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தார் வதனத்துல. அப்பதான் பாபா சொன்னார், அன்புடன் சொன்னார். இந்த குழந்தை, அதாவது பூரிதாதிய குழந்தை ஆரம்பம் முதலே சோர்வே இல்லாமல் சேவை செய்து கணக்கற்ற, அதாவது எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கின்றார். பூரிதாதினுடைய விஷயம் என்னவென்றால், பாபாவும் சரி, இந்த தெய்வீக குடும்பத்தையும் சரி, குறிப்பாக தாதிகளும் சரி மிகுந்த அன்புடன் நேசித்தார். அதனால் இன்று நான் அவரை என் கைகளால் அலங்கரிக்கின்றேன் அப்படின்னு அழகாக பாப்தாதா சசித சகோதரி மூலம் அந்த வதன செய்தியை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு பாபா சொல்கின்றார், பூரிதாதியை ஒரு தெய்வீக புஷ்பக விமானத்தில் அழைத்து சென்றிருக்கின்றார். அந்த விமானத்தில் எண்ணற்ற பரிசாக்கள் மலர் மாலைகளுடன் நின்று அவரை வரவேற்றார்கள் அப்படின்னு பாபா அந்த தெய்வீக செய்தி மூலம் அழகாக இந்த நாளில் நாம் படிப்பது ரொம்ப அழகான இருக்கிறது விஷயம். அதாவது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பல மகாரதிகளையும் சரி, சங்கமுக பிராமண குடும்ப ஆத்மாக்களும் சரி அன்புடன் வரவேற்று அனுப்பியிருக்கின்றாய். அதனால் இன்று அவர்கள் எல்லோரும் அனைவரும் அதே அன்பை உனக்கு திருப்பி தருகிறார்கள் அப்படின்னு பாபா சொன்னார் வதன செய்தியில. அதனால்தான் விமானத்தில் பாபா அந்த அட்வான்ஸ் பார்ட்டினுடைய, அதாவது மகாரதிகள் அதன் கூடவே, அதாவது நடுவில் பூரிதாதி அமர்ந்திருந்தார். அந்த விமானத்துல அட்வான்ஸ் பார்ட்டி எல்லாம் சூழ்ந்து குழுமின்னு சொல்லுவாங்க. அப்போ மேல பறக்கும் பொழுது அந்த சத்திய காட்சிகளை போன்ற தெய்வீக அனுபவங்கள் தோன்றின அப்படின்னு பாபா சொன்னார். பாரு, நீ காண்பது சத்தியுகத்தினுடைய காட்சிகள் மட்டும் கிடையாது. அதாவது நீ அபுமலையில வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீ பிறருக்கு அளித்த மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார் பாபா. அதாவது அன்பு இருந்தாலும் சரி, சேவை இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதங்களுடைய பிரதிபலுக்கு இது அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். சங்கமுகத்துல நடைமுறையில இது நடந்திருக்கிறது. அதை கேட்ட பூரிதாதி அவர்கள் மிகுந்த பணிவுடன் சொன்னார் இப்படி, பாபா இதையெல்லாம் செய்து நீங்கள் தான் அப்படின்ட்டு திரும்பவும் பதில் சொன்னார். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். அப்போ பாபா பூரிதாதியினுடைய 4 சிறப்பு அம்சங்களை அவ்யக்த செய்தி, அதாவது சசி சகோதரி மூலம் சொன்னார். முதலாவது அசைக்க முடியாத நிச்சய புத்தி. முதலாவது என்னது? அசைக்க முடியாத நிச்சய புத்தி. இரண்டாவது எப்பொழுதும் பாபாவுடைய அன்பில் மூழ்கியிருத்தல், லைத்திருத்தல் சொல்லுவாங்க. அன்பில் அன்பில் மூழ்கியிருத்தல் சொல்லுவாங்க. மூன்றாவது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சேவை, அந்த மனப்பான்மை எப்பொழுதும் வைத்திருந்தார். சிறப்பு அம்சம். அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சேவை. நான்காவதாக பூரிதாதி அவர்கள் எளிமையாக இருந்து சிக்கனத்தினுடைய சிகரம், அந்த தூய்மையான வாழ்க்கை மூலம் பாபாவுடைய சாட்சி வாழ்ந்திருக்கின்றார். இந்த 4 விஷயத்துல சிறப்பு இருக்கின்றார். இது போல பூரிதாதி இறுதியில மதுபனுடைய குடும்பத்தினருக்கும் சரி, தன்னுடன் சேவை செய்த அனைவருக்கும் சரி, தன்னுடைய அன்பு நினைவுகளை தெரிவித்தார். என்னை இந்த அளவு அன்புடன் சேவை செய்த ஒவ்வொருவரும் சரி, அளவற்ற புண்ணியத்தின் சரி, பாபாவுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கின்றார் என்று பாபா அருள்வாக்கு வழங்கியிருக்கின்றார் பூரிதாதிக்கு. அதனால்தான் இன்று ஜூலை 2010 பூரிதாதி அவர்கள் தன்னுடைய பூத உடலை, அதாவது பழைய உடலை விட்டு பாப்தாதாவுடைய மடில் சேர்ந்து விட்டார். அதனால்தான் இன்று அவருடைய வாழ்க்கை ஒரு தன்னலமற்ற சேவையாக இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த தூய்மையான அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய உறுதியான நம்பிக்கையினுடைய ஒளிவிளக்காக விளங்கி இருக்கிறது அப்படின்று இந்த விஷயம் மூலமாக நாம் புரிந்து கொண்டு அந்த அழகான விஷயத்தை நாம் படித்தோம். இது மட்டுமா? இன்னொரு விஷயத்தை ஓம் பிரகாஷ் அவருடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார்.
இவருக்கு வந்து பூரிதாதி அவர்கள் எப்பொழுதுமே அந்த சோம்பேறி, அந்த சோம்பல் அப்படின்று வரவே வராது. அப்படி என்ற அந்த சோர்வே அறியாத ஒரு சேவையாளர் அப்படின்று ஓம் பிரகாஷ் சகோதரர் சொல்கின்றார். அதாவது பூரிதாதி ஆரம்பத்திலிருந்தே யக்ஞத்தில் இணைந்திருக்கின்றார். அதாவது மவுண்ட் ஆபுவிற்கு வந்த பிறகு அனைத்து துறைகளிலும் சேவை செய்திருக்கின்றார். அதாவது அந்த காலத்துல வந்து 1950க்கு பிறகு வந்து அந்த போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார் ஓம் பிரகாஷ் பாய். அது இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் பாபாவுடைய குழந்தைகள் அபரோடு நிலையத்திற்கு வந்தாலும் சரி, அவர்களை வரவேற்று பாண்டவ பவனுக்கு அழைத்து செல்லக்கூடிய சேவை பூரிதாதி இடைவிடாமல் செய்திருக்கின்றார். பாருங்கள். பாருங்கள் ஒரு நாளில் வந்து 4 முறையும் சரி, 5 முறையும் சரி, அபரோடு சென்று திரும்புவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கின்றார் ஓம் பிரகாஷ் பாய். அந்த காலத்துல வந்து பேருந்து தவிர வேறு வரத்து வசதி வந்து கிடையவே கிடையாது. அதாவது மலைப்பாதையில் அடிக்கடி பயணம் செய்வது மிகவும் கடினமானதாக இருக்கும். இருந்தாலும் அவர் ஒருபொழுதும் சோர்வு அடையவே இல்லை கடைசி வரையில. இது போல அளவில்லாத சேவை அப்படின்று அவர் சொல்கின்றார். பூரிதாதி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நான் இது செய்யவில்லை. செய்விப்பவர் யாரு? சிவபாபா. அதனால நான் ஒரு கருவியாக இருந்து செய்திருக்கின்றேன். அப்படி என்ற உறுதியான நினைவு இருந்தால் தான் இது சாத்தியமாகும் அப்படின்று பூரிதாதி இன்றைய நம்மிடம் நேரடியாக சொல்வது போல சொல்கின்றார். அதாவது அவரை ஒரு நிமிடம் கூட சும்மா அமர்ந்திருப்பதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது அவர் மிகுந்த பணிவுடையவராக இருந்து யாராவது ஏதாவது சொன்னாலும் சரி, அவருடைய வாயிலிருந்து ஒருபொழுது கோபத்தினுடைய வார்த்தைகள் வெளிவரவே கிடையாது. அதாவது யக்ஞத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சரி, அபரோட்டிலிருந்து வாங்கி வருவது அவருடைய பொறுப்பாக இருந்தது அப்படின்னு திரும்ப சொல்கின்றார். அதாவது காய்கறி வாங்குவது முதல் தேவையான அனைத்து பொருட்களையும் அவரே வாங்கி வந்து இருக்கின்றார் யக்ஞத்திற்காக. அதாவது வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் உடல் பலவீனம் அடைந்தாலும் கடைசி வரை சேவையை விடாமல் தொடர்ந்திருக்கின்றார். பூரிதாதி அவர்களுக்கு கண் பார்வை குறைந்த பிறகும் சரி, அனைவரும் சரி அடையாளம் கண்டு அன்புடன் பேசுவார். பூரிதாதிக்கு கைகள் நடுங்கினாலும் சேவையை கடைசி வரை நிறுத்தவே கிடையாது அப்படின்னு ஓம் பிரகாஷ் பாய் நம்மிடம் இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக இன்றைய நாளில் வந்து நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது யக்ஞத்தின் மீது அளவற்ற அன்பு இருந்து பூரிதாதி அவர்கள் பக்தியில சொல்வதுண்டு. அதாவது தசிஷி முனிவரை போல தன்னுடைய உடலை சேவைக்காக அர்ப்பணித்த பூரிதாதிக்கு எங்கள் கோடி கோடி வாழ்த்துக்கள் அப்படின்னு ஓம் பிரகாஷ் பாய் நம்மிடம் இந்த பாக்கிய விதாத்தம் மூலமாக பகிர்ந்து கொண்டார். அதனால்தான் இன்னொரு விஷயம் தாதி ஜானகிஜி அவர்களுடைய விசேஷத்தை பற்றி சொல்கின்றார். அதாவது தாதி ஜானகி சொல்கின்றார், என்னுடைய லௌகீக வாழ்க்கையில் பூரிதாதியை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். அப்போ கமல் சுந்தரி, ஹருதேவி, அதாவது கலா வந்து யார் தெரியுமா? இஷுதாதியினுடைய தாய் கலா அவர்கள். இது போல பூரி எல்லாரும் சரி 3 அல்லது 4 சகோதரிகள் என்னை உண்மையில பாபாவிட இழுத்தார்கள். யார் யாரு? கமல் சுந்தரி, ஹருதேவி, கலா அவர்கள். அதாவது இஷுதாதியினுடைய தாய் அவர்கள். இது போல பூரிதாதி அவர்கள் சரி 3 பேரும் தாதி ஜானகியை வந்து பாபாவோட இழுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அப்போ நான் லௌகீகத்துல வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருந்திருக்கின்றேன். அதாவது என்னுடைய அடிமைத்தனத்தை உடைத்து பிரேக் செய்துவிட்டு பாபாவுடைய அருகில் வர அவர்கள் எனக்கு உதவி இருக்கின்றார்கள். அப்போ பாண்டவால்ல பிரிட்ஜ் கோட்டி அப்படின்ற இடம் இருக்கிறது. நீங்க போனா அங்க பார்க்கலாம் பிரிட்ஜ் கோட்டி. அவர்கள் தங்களுடைய எலும்பு தேய சேவை செய்திருக்கின்றார் பூரிதாதி அவர்கள். திரும்ப அவர் சொல்கின்றார் பூரிதாதி அவர்கள் அபுரோட்டிற்கு பொருட்களை டெலிவரி செய்வது வந்திருக்கின்றார். அபுரோட்டில் உள்ள அனைவரும் சரி அவர்களும் பெற்றுக்கொள்வது உண்டு. எல்லாத்தையும் சரி. அதனால பூரிதாதி அவர்கள் மிகவும் லேசாக இருந்து அவருடைய உடலாலும் சரி, மனதாலும் சரி இலகுவாக லைட் அதாவது டபுள் லைட்ன்னு சொல்லுவாங்க.
பூரிதாதி அவர்கள் அவருடைய படுக்கை, அவருடைய அறையில வந்து எப்பொழுதும் பாண்டவங்கள் தான் இருக்கும். அவர் வந்து கடைசி நேரத்தில் அவர் சாப்பாடு, அதாவது சப்ஜி, ரொட்டி மட்டும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் எந்த நிலையில் இருந்தாலும் முரளி அவர் தவறு விட்டதே கிடையாது. கடைசி வரை சரி. அவருடைய கடைசி காலத்தில சரி, யாரோ ஒரு ஆத்மா, யாரோ கிடையாது, மகான் ஆத்மா அவருக்கு முரளிய வாசித்துக் கொடுத்தார். அவருடைய இறுதி நிலை மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்று நம்மிடம் அழகான இந்த பாக்கிய விதாத்தா மூலமாக 2/7/2010 தன்னுடைய சரீரத்தை பூரிதாதி அவர்கள் விடுத்து பாப்தாதாவின் மடி அடைந்திருக்கின்றார். அதனால இந்த நாளில் அவருக்கு அழகான அன்பு நினைவுகளும் சரி, எப்படி தஷிஷ் முனிவர் போல அவர் சேவை செய்தாரோ, நாமும் சரி இந்த நாளில் ஒரு உறுதிமொழி எடுத்து எப்பொழுது பாபாவின் நிலையிலிருந்து ஈஸ்வரிய சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். டபுள் லாக் போல. அதனால மகான் ஆத்மா அட்வான்ஸ் பார்ட்டி பூரிதாதி அவர்களுக்கு என்றும் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தா மூலமாக ஒவ்வொரு ஆதிரத்திலும் சரி தினமும் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் விசேஷமான ஆத்மா. நாம் எல்லாம் மதுபன் போகுவோம், அபுரோடு வரைக்கும் போகுவோம். அதன் பிறகு அங்கிருந்து பாண்டவனுக்கும் சரி, சாந்திவனும் சரி பஸ்ல போவோம் நம்ம. அது யார் கூப்பிட்டு போவார்கள் என்றால், யக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆதிரத்னங்கள் கூட்டிட்டு போவாங்க. நிறைய ஆத்மாக்கள் இது போல ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து பாண்டவனுக்கு இது போல நிறைய ஆத்மாக்கள் சேவை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் மகானாத்மா பார்க்கலாம் பூரிதாதி. இவர் வந்து ஜூலை 2/2010 வந்து சரீரம் விட்டிருக்கின்றார். முரளி மேல அவ்வளவு அன்பு இருக்கும். கடைசி வரைக்கும் முரளிக்குல வகுப்புக்கு போக முடியவில்லை என்றாலும் சரி, இன்னொரு மகானாத்மா மூலமாக அந்த முரளியை படிக்க வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது பாருங்கள். வாருங்கள், அவரை பற்றி சிறு குறிப்பு பற்றி நம்ம இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பூரிதாதி அவர்கள்